Hi friends, welcome to KB Arts and Creations. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான் பார்க்க போறோம். நம்ம இன்னைக்கு ஆரி கிளாஸ் வந்து பார்க்கல. ஜுவல்லரி மேக்கிங் அதாவது சில்க் த்ரெட் வச்சு ஜும்கா எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். பிகினர்ஸ் எல்லாருமே வந்து நீங்க இந்த இயரிங் வந்து ட்ரை பண்ணலாம். வாங்க மெட்டீரியல்ஸ் பார்க்கலாம். சில்க் த்ரெட் உங்களுக்கு தேவையான கலர் வந்து எடுத்துக்கோங்க. நான் இப்போ கோல்டு கலர்ல வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் சிசரு, அதுக்கப்புறமா நமக்கு ஒரு கார்ட் தேவைப்படும். அந்த சில்க் த்ரெட் வந்து ரேப் பண்றதுக்கு. ஃபேப்ரிக் க்ளூ உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணுற கட் பீட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜும்கா பேஸ் நமக்கு தேவை. நான் வந்து ஸ்மால் சைஸ் வந்து எடுத்திருக்கேன். நமக்கு நிறைய சைஸில் வந்து கிடைக்கும். ஷேப்பும் வந்து டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டட் பேஸ் வந்து தேவைப்படும். நீங்கள் வந்து ஸ்டட் வந்து செய்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டட் பேஸ் வந்து தேவைப்படும். இல்லைன்னா நீங்கள் இயரிங்கோட ஹூக் கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஸ்டோனு, அப்புறமா வந்து நமக்கு இந்த மாதிரி ஹெட் பின் ஒன்று தேவைப்படும். நம்ம இந்த மாதிரி ஜுவல்லரி மேக்கிங் பண்ணுற வீடியோஸ்லாம் ஆல்ரெடி நிறைய டீட்டெயிலாக வந்து நம்ம போட்டிருக்கோம். உங்களுக்கு இதை விட வந்து நல்லா டீட்டெயிலாக வேணும்னா நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். நெக்ஸ்ட் நமக்கு ஜம்ப்ரிங் வந்து தேவைப்படும். அதுக்கப்புறமா வந்து கேன்வாஸ் வந்து தேவைப்படும். கேன்வாஸ் வந்து நெக் காலருக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த கேன்வாஸு. நம்ம இந்த மாதிரி சில்க் த்ரெட் வந்து எப்படி ரேப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங்னு சொல்லிட்டு தனியாகவே வந்து ஒரு பிளேலிஸ்ட் வந்து இருக்கும். அதில் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே இருக்கும் ஜுவல்லரி மேக்கிங் வீடியோஸில். அதில் பார்த்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் மெயினாக வந்து எந்த மாதிரி டிசைன் பண்ண போகிறோம் அதை மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் 15 ஸ்டாண்ட்ஸ் வந்து த்ரெட் எடுத்து இந்த மாதிரி வந்து ரேப்பிங் பண்ணுறேன் பாருங்கள். உங்களுக்கு ஜஸ்ட் ஐடியாக்காக காட்டுறேன். நம்ம இந்த மாதிரி த்ரெட்டு சுற்றுறதுக்கும் தனியாக வீடியோ போட்டிருக்கோம். எல்லாத்துக்குமே செப்ரேட்டாக தனியாக வீடியோஸ் இருக்குது. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதெல்லாம் நீங்கள் பார்த்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் வந்து நம்ம ரேப்பிங் வந்து பண்ணணும். த்ரெட்டு வந்து பிசுறு வராமல், பிசுறுனா அங்கங்கே த்ரெட் வந்து எங்கேயுமே தூக்கிட்டு இருக்கக்கூடாது. பார்க்க இந்த மாதிரி ஷைனிங்காக வந்து இருக்கணும். இதே மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டேன். இப்போ அடுத்ததாக வந்து கேன்வாஸில் கோல்டு கலர் பெயிண்ட் வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபேப்ரிக் பெயிண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் ஸ்டட் பேஸ் வந்து உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் எந்த மாதிரி கலரில் வந்து சில்க் த்ரெட் எடுத்து பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த ஸ்டட் பேஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் கோல்டு கலரில் இந்த குந்தன் ஸ்டோன் வந்து எடுத்திருக்கேன். கிளிப் ஸ்டோன்னு சொல்லுவாங்க. இது வந்து 4 ஸ்டோன் வச்சாவே போதும். ஸ்டட் பேஸ் வந்து ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ஸ்கொயராக வச்சுட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் நான். உங்களுக்கு நீங்கள் தேவைப்பட்டால் ஸ்டோன் செயின்லாம் கூட வந்து யூஸ் பண்ணி இதை பெருசாக இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். நான் இதோட வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இது ட்ரை ஆக விட்டுடுங்க. ட்ரை ஆகட்டும், நம்ம பார்க்கலாம். இப்போ இதுக்குள்ளே வந்து அது ட்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம இந்த ஸ்டட் பேஸ் வந்து அதாவது ஜும்கா பேஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஹெட் பின் எடுத்துக்கோங்க. ஹெட் பின்னில் வந்து ஒரு பீட் போட்டுருக்கேன், கோல்டு கலர் பீடு. அது வந்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கலாம் ஜும்காக்குள்ளே. கீழேருந்து மேலே எடுத்துட்டோன்னா மேலே ஒரு பீட் போட்டுக்கோங்க. இது ஸ்மால் சைஸில் ஜும்கான்றதுனால நமக்கு வந்து அந்த ஃப்ளவர் கேப்லாம் வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. டைரெக்டாக பீடே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பெரிய சைஸில் வந்து ஜும்கா பண்ணுறீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து ஃப்ளவர் கேப் வந்து போடணும், மறந்துடாதீங்க. இல்லைனா அந்த கேப் வந்து பெருசாக இருக்கும். அந்த இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வந்து பீடு வந்து செட் ஆகாது. இப்போ நான் வந்து கட்டர் வச்சு கட் பண்ணிவிட்டு ப்ளேயர் வச்சு இந்த மாதிரி பெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் ஆல்ரெடி இந்த மாதிரிலாம் ஜுவல்லரி மேக்கிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இது ஈஸியாக தான் இருக்கும். ஒரு முறை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நீங்களே வந்து நிறைய ஜுவல்லரி வந்து பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பெண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நான் வந்து மேலே டெக்கரேஷனுக்காக இந்த கர்தானா வந்து அதாவது கட் பீட் சொல்லலாம், அது வந்து எடுத்திருக்கேன். இது வந்து கிளிட்டரிங்காக இருக்கும், கோல்டு கலர் தான். அதனால தான் வந்து கோல்டு கலர் த்ரெட் எடுத்தேன். பார்க்குறதுக்கு கோல்டு பேஸாகவும் இருக்கும், மேலே ஃபுல்லாக கிளிட்டரிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வேணும்னா ஸ்டோன்ஸ்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ இந்த கர்தானா மட்டும் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு டூத் பிக் எடுத்துகிட்டு அதில் வந்து க்ளூ தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு இந்த மாதிரி கையில் எடுக்காமல் இந்த மாதிரி கர்தானா வந்து இந்த மாதிரி டூத் பிக் வச்சு நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். நான் இந்த ஜும்கா ஃபுல்லாகவே வந்து இந்த கர்தானா மட்டும்தான் வந்து கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா ஸ்டோன் செயின், பீட்ஸ் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். குந்தன் ஸ்டோன்லாம் கூட மல்டி கலரில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த கர்தானா மட்டும் ஸ்டிக் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ண போகிறேன். சிம்பிளாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு லுக் வந்து நல்லா இருக்கும். அதனால் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் டபுள் லேயர் ஜும்கா அந்த ட்ரிபிள் லேயர் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நான் சிங்கிள் லேயரோடு ஸ்டாப் பண்ணிட்டேன். அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணிவிட்டோம். நமக்கு ஜும்கா பேஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டட் பேஸ் வந்து நம்ம ரெடி பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டட் பேஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கேன்வாஸ் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பெரிய சைஸ் கேன்வாஸ்லேயே வந்து சென்டரில் இந்த ஸ்டட் பேஸ் வச்சுட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்டட் பேஸ் வந்து இதில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆல்ரெடி இதெல்லாம் தெரியணும். நீங்கள் கரெக்டான சைஸ்லேயே வந்து கட் பண்ணி கேன்வாஸை
கரெக்டான சைஸில் வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பிகினர்ஸாக இருக்கவங்க இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து பர்ஃபெக்ட் சைஸில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது ட்ரை ஆனதும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஈவனாக. அவ்வளோதான் ஃபினிஷ் பண்ணிட்டோம். எவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம ஒரு ஜும்கா வந்து ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஜம்ப்ரிங் வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஜம்ப்ரிங்க் எடுத்து இதில் லாக் பண்ணிட்டா நமக்கு அவ்வளோதான். ஜும்கா பேஸ் வந்து அழகாக ரெடி ஆகிடும். நீங்களே வந்து உங்களுக்கு தேவையான கலர்ஸில் வந்து ஓனாக நீங்களே வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். நிறைய டிசைன்ஸும் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃபினிஷ் பண்ணிட்டோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த மாதிரி ஜும்காஸ் வந்து நீங்கள் உங்களுக்காகவும் ரெடி பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் சேல் பண்ணுறதுனாலும் வந்து பண்ணிக்கலாம். நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜும்காஸில் நல்லா வந்து நீங்கள் சேல் பண்ணலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.